வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக லான்ச் ஆக போகிற மொபைலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். F25 Pro. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ பிராண்ட்லேருந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன், ஆஃபர் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ F25 Pro. ஸோ இதில் இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லாவா ரெட், ஓஷன் ப்ளூ. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 24,000 ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 4Kயில் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி 4Kயில் உங்களால் 30 fpsல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா IP65 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரை விட வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜிகினா மாதிரி, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு அந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் நான் கையில் பிடிக்கும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது. இந்த மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோனி IMX615 கொடுத்துருக்காங்க. பேக்கில் யூஸ் பண்ணியிருக்க மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் போல் மேக்ரோ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 MP மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதோட ஹைலைட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 4K ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 fps வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM, 256GB, அதுக்கப்புறம் 120GB கொடுத்துருக்காங்க. இதில் 120GB 24,000, 256GB வந்து பார்த்தீங்கன்னா 26,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அடிஷ்னலாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 7050 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எடுக்கும். இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹூக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், ரொம்பவே லைட் வெயிட், 177 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சிம் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் போட்டுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு, இல்லைனா 2 சிம் மெமரி கார்டு போட முடியாது, ஓகேங்களா. ஸோ எதாவது ஒன்று தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் OS வந்து பார்த்தீங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ Android 14 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா Android OS வந்து பார்த்தீங்கன்னா 14லேயே லான்ச்சிங்கில் இருக்குது. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா SBI ICICI பேங்க் வச்சுருந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி EMIயில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பஜாஜ், அதுக்கப்புறம் TVS, HDB, IDFC இந்த பேங்க் மூலிமா நீங்கள் EMIயில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 0லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வேணுன்னா தாராளமாக நியர்பை பூர்விகாவில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மொபைலில் இருக்க எல்லா ஸ்பெக்குமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ இந்த மொபைலில் இருக்க ஹைலைட்ஸ் என்னன்றதை நம்ம சொல்லிடலாம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோனில் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு சேர் மேலே உட்காந்துருக்கீங்கன்னா அந்த சேரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஆப்ஜெக்ட் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் கேமரா ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நீங்களும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி, பேக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் சோஷியல் மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4Kயில் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4Kயில் நீங்கள் நல்ல ரெசல்யூஷனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக தான் எனக்கு இருக்குன்னு தோணுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நியர்பை மோர்விகா மொபைல்ஸை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.